இந்த வீடியோவில் பட்டன் தைப்பது பற்றியும் காஜா எடுக்கும் முறை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 10 இன்ச்சிற்கு 10 இன்ச் அளவில் ஒரு துணி, 4 துளையுள்ள தட்டையான பட்டன், வாட்டர் சால்யூபிள் மார்க்கர், தையல் பிரிக்கும் ரிப்பர், ஸ்கேல் மற்றும் குண்டூசிகள். முதலில் துணியின் நடுவில் ஸ்கேல் வைத்துக்கொண்டு துணியின் 2 ஓரங்களிலும் 1 இன்ச் மார்க் செய்து கொள்ளவும். இடது பக்கம் மார்க் செய்துள்ள இடத்தில் பட்டனை வைக்கவும். செங்குத்தாக 2 பாயிண்டுகள் வைத்துக் கொள்ளவும். இது 8இல் 1 பாகம் இடைவெளியில் இருக்க வேண்டும். பிறகு இந்த பாயிண்டுகளை ஒரு நேர்கோட்டினால் இணைத்துக் கொள்ளவும். இது பட்டன் ஹோலின் நீளத்தை குறிக்கும். இப்போது காஜா தைக்கும் முறையை பார்க்கலாம். பிரஷர் ஃபுட்டை மேலே தூக்கி வழக்கம் போல அகற்றிவிட்டு பிறகு பட்டன் ஹோல் ஃபுட்டை சரியாக வைத்து லீவரை கீழே இறக்கி பொருத்திவிடவும். துணியை ஃபுட்டுக்கு கீழே பட்டன் ஹோலின் தொடக்க புள்ளியில் வைக்கவும். ஸ்லைடரை உங்களை நோக்கி தள்ளிக்கொண்டு ஃபுட்டை கீழே இறக்கவும். துணியின் ஆரம்ப புள்ளியும் ஃபுட்டின் மேலிருக்கும் அம்புக்குறியும் சரியாக பொருந்துமாறு பார்த்து கொள்ளவும். பேட்டர்ன் செலக்டரை 1இல் வைத்து தையல் நீளத்தை 0லிருந்து 1க்கு இடையில் வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது முன்னோக்கி தைக்க தொடங்கவும். பட்டன் ஹோலின் அடுத்த மார்க்கிங் வரும் வரை தைக்கவும். இப்பொழுது ஊசியை மேலே தூக்கிவிட்டு பேட்டர்ன் செலக்டரை 2இல் வைத்து சில தையல்கள் போட்ட பின்னர் நிறுத்திவிடவும். இப்போது ஊசியை மேலே தூக்கி பேட்டர்ன் செலக்டரை 3ஆம் எண்ணில் வைக்கவும். பின்னோக்கி தைக்கவும். ஆரம்ப தையலை நெருங்கும் வரை தைக்கவும். பிறகு ஊசியை தூக்கி பேட்டர்ன் செலக்டரை 4இல் வைத்து சில தையல்கள் போட்ட பின் நிறுத்தவும். ஃபுட்டை தூக்கி துணியை வெளியே எடுக்கவும். மீதமுள்ள நூலை த்ரெட் கட்டரால் கத்திரிக்கவும். துணியில் உள்ள நூல் பிசிறுகளை 2 புறமும் கத்திரிக்கவும். இப்போது துணியின் எதிர்ப்பக்கம் பட்டனை தைக்கவும். பட்டனை தைக்க ஃபீட் டாக் பொசிஷனை கீழிறக்கவும். அதற்கு எக்ஸ்டென்ஷன் டேபிளை அகற்றிவிட்டு பாபினை வைக்கும் ஷட்டரை திறக்கவும். ஃபீட் டாகை கீழிறக்க லீவரை வலது புறம் நகர்த்தவும். இப்போது ஸ்லைடரை மூடிவிட்டு எக்ஸ்டென்ஷன் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணவும். ஃபுட் ஸ்லைடரை பட்டனின் முன்பக்க ஹோலுக்கு தகுத்தாற்போல் வைத்துக்கொண்டு ஃபுட்டை கீழே இறக்கவும். ஊசி மேலே இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். ஜிக்ஸாகாக தைப்பதற்கு பேட்டர்ன் செலக்டரை சீல் வைத்துக் கொள்ளவும். கையால் பேலன்ஸ் வீலை சுற்றி கொள்ளவும். துளைக்குள் ஊசி சரியாக போய் வருகிறதா என்று கவனித்து முதல் ஹோலில் சில தையல்கள் போடவும். அடுத்த பட்டன் ஹோலை தைக்க ஊசியை மேலே தூக்கி முன்னால் இருக்கும் ஃபுட்டின் நுனியை சரியாக வைத்து சில தையல்கள் போடவும். ஊசியை மேலே தூக்கி பேட்டர்ன் செலக்டரை Bயில் வைத்து தைத்த தையலை லாக் செய்யவும். பட்டன் அட்டாச் செய்த துணியை வெளியே எடுத்து பிசிறு எல்லாவற்றையும் கத்திரிக்கவும். இப்போது ஒரு பின்னை கொண்டு மேலே இருக்கும் பட்டன் ஹோலை பின் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் உள்ளே வெட்டும் போது தையல் பிரியாமல் பாதுகாக்கும். இப்போது தையல் பிரிக்கும் ரிப்பரால் நிதானமாக பட்டன் நுழைவதற்கு ஓபன் செய்து கொள்ளவும். பின்னையும் அகற்றவும். இப்போது பட்டனும் அதை பொருத்தும் காஜாவும் ரெடியாகிவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் துணியை மடித்து பட்டனை நுழைக்க வேண்டியதுதான். இதை தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் சுலபமாகவும் சிறப்பாகவும் தைக்க முடியும்.